ஹலோ ஃபோக்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மூவி ஹெரால்ட் பாட்காஸ்ட். ஸோ அஸ் யூஷுவல் ரொம்ப நாள் கழித்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம் ஆஃப் லாஸ்ட் இயர், கொட்டுக்காளி அப்படிங்கிற படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் சக்திவேல். வெல்கம் டு த ஷோ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் இயர் வந்துட்டு உங்களுக்கு லைக் கிட்டத்தட்ட எல்லா அவார்ட்ஸ்லேயும் சரி, எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஒன் ஆஃப் தி டாப் 10 லிஸ்ட்டில் இருந்த மூவி. அது உங்களோட டெபியூ அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் வேறு. அதை தாண்டி அந்த படத்துக்கான அக்கலேட்ஸ், யூஸ்வலாக ஒரு படம் அக்கலேட்ஸுங்கும் போது மேக்கர்ன்ற ஒரு பாயிண்டில் இருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்டை வந்துட்டு பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக சினிமாட்டோகிராஃபிக்கு வந்துட்டு நிறைய அக்கலேட்ஸ். ஐ திங்க் அந்த அவெஞ்சர்ஸோட இவர் சீமஸ் மெக்காவி, அவர் உங்களை பற்றி, உங்களோட ஒர்க் பற்றி ரொம்ப நல்லா நிறைய பேசியிருந்தார். பாலா சார் பேசியிருந்தார், ரவிவர்மன் சார் பேசியிருந்தார். ஸோ அதுவும் ஒரு ட்ரீம் டெபியூன்னு சொல்லலாம். ஸோ எப்படி அந்த ஃபீல் இருந்துச்சு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. அதான் ஆக்சுவலாக படம் வந்தபோது நிறைய பேர் கூப்பிட்டு பேசினாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி பாலா சார் ரொம்ப முக்கியமான பர்சன். ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அப்புறம் லிங்குசாமி சார் வந்து பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பேசணும். அவர் ஆஃபீஸ் போயிருந்தேன், போயிட்டு ஒரு 1 ஹவர் பேசணும். ஸோ எல்லாமே அது கொஞ்சம் சரியலாக இருந்துச்சு. அது வந்து அப்போது ரிலீஸ் அப்போ முடிஞ்சுது. பட் ரீசெண்டாக ஒரு 10 days பேக் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீமஸ் மெக்கார்வி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் ரவிவர்மன் சாரும் பண்ணியிருந்தார். அது எப்போனா கரெக்டாக ஏஐசியில் மெம்பர் ஆகிறாரு அன்றைக்கி, 29th Jan மெம்பர் ஆகிறாரு. நான் அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொட்டுக்காளி சினிமாட்டோகிராஃபர்னு போட்டிருந்தேன் மென்ஷன், யாருன்னு தெரியறதுக்காக. கரெக்டாக அவர் அந்த படம் பார்த்துருக்காரு போல். பார்த்துட்டு அவர் வந்து யூ டிட் குட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. நான் ஆக்சுவலாக விஷ் பண்ணுறது தான் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். கரெக்ட். அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பிஸிலையும் அவர் வந்து மெசேஜ் பண்ண, அது வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கு. அந்த 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 டைமில் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கும், ஏகப்பட்ட. ஆமாம், ஆக்சுவலாக நான் ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவர்கிட்ட இருந்து. ஜஸ்ட் நான் அவர்கிட்ட ஒரு விஷ் பண்ணுறதுக்காக தான் அனுப்பிச்சிருந்தேன். பட் வந்து இஸ் வெரி குட். ஐ மீன் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஹி மேட் மை டே அப்படின்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சரியலான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அது? ஆக்சுவலாக சரியல்ங்கிற மொமெண்ட்டை நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து ஒன் ஆஃப் த டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த பர்டிகுலர் டைமில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சீமஸ் மெக்காரி வந்து நான் படமாக பார்த்துருக்கோம். ஐ மீன் அவெஞ்சர்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் 50 Shades of Greyலாம் பார்த்துருக்கோம். பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் அவர் வந்து ரிப்ளை பண்ணுவார். ஐ மீன் படம் பார்த்துட்டு அப்படின்னு. ஐ மீன் படம் என்ன பார்க்கல, ஆக்சுவலாக படம் பார்க்க கேட்டிருக்காரு. ஓகே. அவர் என்ன சொன்னார்னா, ஐ மீன் ரொம்ப ட்ரெய்லர் தான் அனுப்பிச்சிருந்தேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக வந்து சவுண்டும் சினிமாட்டோகிராஃபியும் வந்து ரொம்ப டாப் மேட்சாகுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து, இப்போ நம்ம பண்ணுற ஒர்க் வந்து அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போது இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்வொர்க்கிங் ஆகட்டும், எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. பட் நம்ம கரெக்டான பீப்புள்கிட்ட கரெக்டான டைமில் மீட் பண்ணும்போது வந்து ஒரு மேஜிக் நடக்குதுல்ல, எனக்கு அதுதான் நான் அப்போது நினச்சிக்கிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், ரவிவர்மன் சார் வந்து என்னோட பயங்கர இன்ஸ்பிரேஷன். என்னோட ஏர்லி டேஸ்லேருந்து ஒன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கிங் ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்த்தா அவருக்கு சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் ஹேண்ட் பண்ணுறதுக்கு பொன்னியின் செல்வனில். பட் கரெக்டாக அவர் எனக்கு வந்து நான் அவர் விஷ் பண்ணியிருந்தேன் Jan 29th. அவர் அப்போ தான் ஏஏசியில் மெம்பராக இருந்தார். கரெக்ட். நான் ஆக்சுவலாக விஷ் பண்ணிவிட்டு நான் யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சக்திவேல் கொட்டுக்காளி சினிமாட்டோகிராஃபர்னு போட்டேன். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். ஐ வாட்ச் யூர் மூவி, யூ டிட் குட் ஒர்க்னு போட்டிருந்தார். எனக்கு அதை பார்த்துட்டு வந்து பயங்கர ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பரவாயில்ல, ஐ மீன் அவர் பிஸி, அவர் அந்த டைம்லேயும் ரிப்ளை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் 2 பேருமே இன்ஸ்பிரேஷன் தான். பட் அவங்ககிட்ட ரிப்ளை வர்றது வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன சரியலாக இருந்துச்சு. கரெக்ட். அண்ட் இது வந்துட்டு ஒரு நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுவும் நம்மளுடைய டெபியூ அப்படிங்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தானே இருக்கும். ஆமாம், நம்ம எப்படி சொல்கிறேன், நெவர் ஃபெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். தட் இஸ் ஃபஸ்ட் டைம் ஃபார் எவ்ரிதிங் சொல்லுவாங்கல்ல. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். அண்டு இப்போ நீங்கள் கொட்டுக்காளி வந்துட்டு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ்க்கு போயிருந்துச்சு, நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுனாங்களா உங்களுக்கு? ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் பேசிட்டோம், நிறைய பேர் நம்ம யார் யார் என்னென்ன பேசியிருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக தேர் வெரி ஓப்பன். நான் ஆக்சுவலாக என்னால் நிறையா ஃபெஸ்டிவல் ட்ராவல் பண்ண முடியல டியூ டு பர்சனல் ரீசன். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃபேமிலியில் வந்து ஆக்சுவலாக மேரேஜ் ஆச்சு லாஸ்ட் இயர். ஓகே. கரெக்டாக அந்த சுச்சுவேஷனால் போக முடியல நிறைய பக்கம். பட் டீம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர் வெரி ஓப்பன். இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போது
கிளைமேக்ஸ் வந்து இங்கே நிறையா ஒரு டிஸ்கஷன் உள்ளே போச்சு. ஆமா, பட் ஆமா. அவங்க வந்து ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. மீன் அந்த மாதிரி வந்து அவங்க எதுவுமே கொஸ்டின் எதுவும் பண்ணல. மீன் ரைட். படமாக பார்த்தாங்க. அண்ட் மோரோவர் நம்ம ஒரு டவுட் இருக்கும்ல, நம்ம கல்ச்சராக பண்ணுறோம் அவங்க எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஈரான் படத்தை பார்த்து எப்படி நம்ம வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம படத்தை பார்த்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபிலிம் மேக்கிங் ரைட். சேம் தான் எல்லா பக்கம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதுதான் வந்து எனக்கு இந்த விஷயத்தில் தெரிஞ்சுது. ரைட். வண்டர்ஃபுல். ஸோ இந்த படத்தோட அக்லேட்ஸ் பற்றியும் நிறைய பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்துட்டு கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படம் தெரியாத ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. நிறைய பேர் படம் வந்து தியேட்டரில் போய் பார்த்துருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. அது ஒன்று இருக்குது. அது ப்ராபப்ளி இது ஒரு growth தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த படத்தை வந்துட்டு இவ்வளோ பேசுகிறோம். ஓடிடியில் அதை நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக. தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க கூட இதை தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தியேட்டரில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் வந்து எனக்கு தியேட்டரில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணதை விட ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரஷ்யா, ம். அப்புறம் பெர்லினில் ஒருத்தர் இருக்காப்புல. அப்போ தான் வந்து நிறையா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஸோ Right. அந்த டைமில் வந்து இப்போ ஆக்சுவலாக இது வந்து இட் நாட் ஜஸ்ட் வீக்கெண்ட் மூவி. கரெக்ட். இது வந்து ஏஜ் லைக் ஃபைன் வைன் மாதிரி டெய்லியுமே வந்து யாராச்சும் ஒருத்தர் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஸ்டில். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது உங்களுக்கு அது ஃபுல்லாக ஹிட் ஆகிருக்காது. ஒரு ரெண்டாவது வாட்டி அந்த படம் பார்க்கும்போது அது ஏதோ பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஆமாம், நேரம் எடுத்துக்கும். டேக் சம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த Correct. மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஏன்னா அகெயின் இது நான் டீட்டெயிலில் போகிறது என்னன்னா, உங்ககிட்ட நான் இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டோட இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு அவங்களோட ஜேர்னி எப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ டெக்னிக்கலி பார்த்தோம்னா இப்போ டிரெக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டாவோ இல்லாட்டி ஒரு இதோ ஒர்க் பண்ணுறதில்ல, அவங்க டேரெக்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடுறாங்க வந்துடுறாங்க. பட் அதே விஷயம் வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் ஆர்ட்டுக்கு நம்ம இப்படி சொல்ல முடியும். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, உங்களோட ஜேர்னி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இப்போ ஒரு பர்சன் உங்களை மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஜேர்னியில் என்னென்ன தடைகள் இருக்கும், ஆர் அவங்க ஜேர்னியில் எதாவது விஷயத்தை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் ஐ திங்க் ராஜவேல் சார் கிட்ட நீங்கள் இருந்தீங்க. அவர்கிட்ட தான் வந்து கரியர் ஆரம்பித்தேன் 2014. காஞ்சனா 2 வந்து ஃபஸ்ட். காஞ்சனா 2 2014 ஏப்ரலில் காலேஜ் முடித்தேன். முடிச்சுட்டு மேலேருந்தே ஷூட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுதான் டெபியூ மூவி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிச்சு அண்டு அங்கே உங்களுக்கு லேர்னிங் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக அவர் வந்து எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு அவரை பற்றி பேசும்போது விப்ளாஷ்னு ஒரு படம் இருக்குல்ல, எனக்கு அந்த ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக பயங்கர ஸ்ட்ரிக்டான மென்டார் அவர். பட் இப்போ வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு பயங்கரமாக ரொம்ப அவருக்கு பிடிச்சி அப்ரிஷியேட் பண்ணார். பட் அந்த டைமில் வந்து எனக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நான் ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அப்போவே வந்து மெயில் ஐடி தான் ஃபாலோ பண்ணி அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த டைமில் அதான் டைமிங் தான் எல்லாமே. நான் நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். உடனே ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னார். இங்கே வடபழனியில் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க. நான் சும்மா இதுக்குன்னே அப்போ தான் சென்னை ஃபஸ்ட் டைம் வரேன். ஓகே. வந்து ஒரு 2 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஃப்ரெண்டு தான் ட்ராப் பண்ணான், சந்தீப்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ட்ராப் பண்ணான். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன மேட்ரு எதுவுமே தெரியாது. போயிட்டு அவரை மீட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு 1/2 hour பேசவே இல்லை. அவர் ஏதோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு இருந்தார் போல். நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு யார் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, கம்ப்ளீட்லி நியூ. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சிருந்தேன், என்னோட ஷார்ட் ஃபிலிம்லாம் அனுப்பிச்சிருந்தேன் காலேஜ் ப்ராஜெக்ட்லாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேச ஆரம்பித்தார். பேசிவிட்டு ஓகே நீங்கள் கிளம்புங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. நான் சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பார்த்தா நைட்டு கால் வந்துச்சு. அவர் டீம்லேருந்து கால் பண்ணி நாளைக்கு காலைல வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. போய் பார்த்தா அதான் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய பேர் எக்யூப்மெண்ட்ஸ் லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது படம் அப்படின்ட்டு. என்ன படம்னு பார்த்தா காஞ்சனா 2. ஸோ என்ன படம் தெரியாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஷூட்னா என்னன்னு தெரியும். என்ன ஆடாக படமானே தெரியாது. போய் பார்த்தா ஃபஸ்ட்டு நான் அங்கே தான் போய் பார்க்குறேன். பார்த்தா நித்யா மேன் நின்றுருந்தாங்க. அப்போ அவங்க பேர் தெரியாது எனக்கு. பார்த்துருக்கேன் பட் எனக்கு அப்போ ஃபெமிலியராக தெரியாது. ஓகே. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படி அங்கேருந்து ஜேர்னி ஆரம்பிச்சது. அங்கேருந்து மாஸ்டர் கூட நல்ல ரேப்பாக வந்துருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு செமையான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க விப்ளாஷ்னு. அதில் வந்துட்டு அந்த குட் ஒர்க் அப்படிங்கிறத வந்துட்டு அது கடைசியில் அந்த ஒரு வார்த்தை வர்றதுக்காக நம்ம உழைக்கிறோம் தெரியுமா, அது நம்மளோட பேஸை கொண்டு வரும். கண்டிப்பாக. ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஒரு மென்டார் இல்லாமல் வரும்போது அவங்களுக்கு ஒரு டிரெக்ஷன் இல்லாமையோ அவங்க பேசிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறதை நம்மளே பார்ப்போம். ஐம் நாட் சேயிங் லைக் இப்படி தான் வரணுங்கிறது இல்லை. பட் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க கரெக்டாக ஒரு என்னோட ஜேர்னிலேருந்து நான் அதை பிலீவ் பண்ணுறேன். எனக்கு அது அதர்வே எனக்கு தெரில. எனக்கு நான் ஃபார்மலாக வந்ததுனால எனக்கு இந்த ஜேர்னி எனக்கு தெரியும். பட் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து அது நான் என்ன சொல்லுவேன்னா,
இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ரூட்டே கிடையாது சினிமாவில். கரெக்ட். எப்படி வேணால் வரலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. ம். பட் அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு இந்த ஜேர்னி கரெக்டாக தெரியும். இன்னொன்று அந்த மாதிரி வரவங்களும் நல்லா பண்ணிட்டுருக்காங்க இப்போ நிறைய பேர். பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு மைனூட் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கும்ல. ம். ஏன்னா இப்போ நீங்கள் தனியாக வரீங்கும்போது ரோடே உங்களுக்கு தெரியாது. ஆமாம், ரொம்ப ஸோ எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம், இது தப்புன்றது ரியலைஸ் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தப்பு பண்ணுறவங்கும் போது மண்டையில் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ நமக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலி. எனக்கு எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நான் ஆக்சுவலாக ஒரு 4 டிஓபிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ்வேல் சார் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பத்மேஷ் சார் ஒருத்தர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தினேஷ் கிருஷ்ணன் சார்ட்ட வந்து மூக்குத்தி அம்மன் அண்ட் மாறா ஒர்க் பண்ணேன். ம். கடைசியாக ஃபரூக் சார்ட்ட வந்து 10 தலை ஒர்க் பண்ணேன். 10 தலை அப்புறம் நிறைய ஆர்ட்ஸ் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டில் அவருக்கு இப்போ கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ மீன் ஏதாச்சும் ப்ராஜெக்ட்னா கூப்பிடுவார். ம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸாக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு சான்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம தனியாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இண்டிவிஜுவாலிட்டி வந்து அப்படி பில்ட் ஆகும். ஸ்டில் இவங்ககிட்ட ஒர்க் பண்ணாலும் எனக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பட் அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கிராஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கரெக்ட். அந்த விஷயம் இருக்குது. ரைட். எனக்கு அடுத்த கொஸ்டினே அங்கேருந்து தான் வருது. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த செல்ஃபாக லேர்ன் பண்ணுறவங்க அது ஒரு இது. இப்போ நான் இவங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணவங்க நமக்குன்னு ஒரு ஆதர்ச நாயகன் ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு சொன்னால் பிசி சார்ட்ட அட்லீஸ்ட் ஒரு நாள் இருக்கணுங்கிறது வந்துட்டு இதில் இருக்கும். அங்கேயும் போய் வெயிட் பண்ணி அவரையும் மீட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் அதுக்கு தனியாக வரேன். ஏன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ அவர் ஆஃபீஸில் இருக்குது. ஆமாம், அது ஒரு பெரிய ஜேர்னி இது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அந்த ஒரு பர்சன் கிட்ட இருக்கணும்னு சொல்லுவோம். அது ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட விஷுவல் ஸ்டைல் நமக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் ஸ்டைலை வந்துட்டு நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன்று பார்ப்போம். பட் ஒரு ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப சூஸியாக இருக்கணுமா ஒரு மென்டார்கிட்ட? அதே நேரத்தில் அப்படி ஒரு மென்டார்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோங்கும்போது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணால் இது வந்து சப்ஜெக்டிவ் தான். இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் தான். நம்ம சூஸியாக இருக்கணுமா அப்படின்னா அது அப்படி நடக்காது ஆக்சுவலி. லைஃப் வந்து நம்ம என்ன கிடைக்குதோ அப்படி தான். கரெக்டு. அப்படி தான் நடக்கும். எனக்கு அப்படி தான் நடந்தது. பட் ஆக்சுவலாக நான் பிசி சார்ட்ட வந்து நான் ட்ரை பண்ணும்போது வந்து அதான் நம்மளுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி வந்து அவர்கிட்ட ஒரு நாளாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் எல்லாருமே. இப்போ எங்கேருந்து கிளம்பினாலுமே தமிழ்நாட்டிலேருந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு தாட் இருக்கும். இன்னொன்று அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பார்க்கும்போது வந்து எனக்கு அப்படி தோணலை. இப்போ எப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போது ஒரு மினிமலாக இருக்கும். பட் நீங்கள் போக போக உங்களுக்கு இன்னொரு இண்டிவிஜுவாலிட்டி வந்துடும் நான் ஃபீல் பண்ணுறேன். கரெக்ட். அதுதான் வந்து அப்படி தான் நடக்கும் ஈவென்ச்சுவலாக. ரைட். அது வந்துட்டு உங்களுக்கு அவங்க ஒரு விஷயத்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்படி பண்ணலான்றது தெரியும். த மோர் யூ ஒர்க் வித் அதர் பீப்புள், வேற ஒருத்தவங்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்களாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டைல் வந்துட்டு அதுலேருந்து எவால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியும் சொல்லலாம். பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டைல்னு ஒன்று ஆக்சுவலாக நமக்குன்னு ஒரு ஃபார்ம் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு தெரில. ஏன்னா இப்போ நான் என்னோட ஃபேவரட் டிஓபி வந்து ரோஜர் டீக்கின்ஸ். நான் நிறைய பக்கம் சொல்லியிருக்கேன் அதை முன்ன. இப்போ அதான் சொல்கிறேன். அவர் எப்படின்னா அவர் ஒரு படத்தை வந்து அவர் ஒவ்வொரு படமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இப்போ 2 படத்தை பார்த்தோன்னா அவர் தான் பண்ணாரான்ட்டு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ மீன் சம்மந்தம் இருக்காது. அந்த படத்துக்கான என்ன தேவையோ அதுக்கு எக்ஸாக்ட்லி அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மேன் பண்ணியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணால் சிகாரியா பண்ணியிருப்பாரு. பாண்ட் மூவி பண்ணியிருப்பாரு. ஸோ 1917 பண்ணியிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு படமே ஒவ்வொரு டெரெயினில் இருக்கும், ஒவ்வொரு ஜேர்னரில் இருக்கும். அதனால் வந்து அந்த ஸ்டைல் வந்து ஆக்சுவலாக நம்மளோட மற்றவங்க ஸ்டைல் நம்ம சொல்கிறோம். நம்மளோட ஸ்டைலே வந்து நமக்கு டிஃபைன் பண்ணுறது அந்த டேரக்டரோ அவர் கதை கொண்டு வர்றது தான். அந்த ஒவ்வொரு ஸ்டோரியிலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த ஸ்டைலுங்கிற மேட்ரு. ரைட். தட்ஸ் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்டைல் ஒரு கதையிலேருந்து தான் வருதுன்னு சொல்லும்போதே அதை நான் 2ஆக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கதையிலேருந்து வருதுங்கும்போது ஸோ ஒரு கதையை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருதுங்கும்போது அந்த டைரக்டர் ஒரு விஷனோட வந்திருப்பார். ஸோ அந்த கதையை கேட்டால் நமக்கு ஒரு விஷன் இருக்கும், இதை நம்ம இப்படி ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்டை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். இதை இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். அண்ட் ஒரு கதையை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நான் ரொம்ப ஓப்பனாக தான் இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு கதையை நம்மகிட்ட கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து டைரக்டரோட விஷன் தான். இப்போ அவருக்கு ஒரு விஷன் இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம
அவரோட என்ன நினைக்கிறாரோ நம்ம அந்த விஷயத்த நம்ம கொண்டு வரணும். அதுதான் வந்து சினிமாட்டோகிராஃபராக நான் இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பத்தி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன். ம். அவங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸு, அவங்க எந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும். ஐ மீன் அது தெரிஞ்சா தான் வந்து நம்ம அந்த ஒர்க்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா, அது படத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். படத்துக்கு அப்புறம் தான் ட்ராவல் தேவையில்லாதது. ஆமாமா. பட் படம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட்டிங்கில் வந்து கொஞ்சம் ட்ராவல் இருக்கும்னு நினைப்பேன். அது இருந்தா தான் வந்து அந்த ரேப்போ செட் ஆகும். இன்னொன்னு கரெக்ட். அந்த அவர் நினைக்கிற விஷயம் வந்து நம்ம விஷயங்களோட அலைன் ஆகும். அப்சல்யூட்லி. ஏன்னா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒரு வேற ஒரு பாத்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா. ஒண்ணா தான் போறோம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்போ எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த விஷனுக்காக தான் எல்லாம் ஒர்க் பண்றோம் எல்லாருமே. ஃபார் கரெக்ட். எக்ஸாம்பிள் அந்த டைரக்டர்லேருந்து லைட்மேன் வரைக்கும், லைட்மேனுக்கு மீன் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? நெறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் தெரியாது. பட் நம்ம வந்து சீஃப் டெக்னீஷியனா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த எல்லாமே தெரியும். ம். அவங்க நினைக்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா வச்சு நம்ம பண்ணி கொடுக்கணும். அதான் வந்து நம்மளோட ஜாப் நேச்சரா நான் பார்க்குறேன். ஆடிங் டு தட், இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டோரிக்கு முன்னாடியே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. பட் இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு இன் ஜெனரலா ஒருத்தர பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, எஸ் பிஃபோர் வொர்க்கிங் வித் தட் அந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கான ரெஃபரன்ஸஸ் நம்ம எந்த இதுங்கிறதெல்லாம் ஓகே. பட் ஒரு சினிமாட்டோகிராஃபரா ஒருத்தர் ப்ரிப்பேர் ஆகணும்ல. ம். ஸோ அதுக்கு அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல இருக்கட்டும், நம்ம பிசி சார் ஆகட்டும், பாலுமேந்தா சார் இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஹாலிவுட்னு பார்த்தோம்னா ரோஜர் டீக்கின்ஸ். ம். ரோஜர் டீக்கின்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரு விஷயமே பேச முடியாது. கண்டிப்பா. ஸோ இதை தாண்டி ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஒரு கோர்ஸ் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பர்சன் கிட்ட சேர்றாரு, வேலை கற்றுக்கிறாருங்கிறது இருக்கட்டும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். அது இவென்ச்சுவலி வந்துரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, கண்டிப்பா. அந்த இவென்ச்சுவலி வர்றதுக்கு அவங்களுடைய கியூஸ் இப்ப இந்த மியூசிக்ல ஒண்ணு சொல்லுவாங்க. டியூனிங் யுவர் ஏர்ஸ் டூ ம். லிசனிங் டு மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி உங்க ஐய வந்து டியூன் பண்றது, ஒரு ஃப்ரேம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு, ஒண்ணு நம்ம டைரக்ட்டா கத்துக்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நம்ம விஷன் சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் நெறைய இடங்கள். ஸோ அது மாதிரி இந்த படங்கள்லாம் வந்துட்டு பார்க்கணும். ஆர் இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணினா அவங்களோட விஷன் டெவலப் ஆகும்னு ஏதாவது ஒரு ப்ராசஸ்ன்னு நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா ஐ மீன் ரொம்ப டீப்பான கொஸ்டினு. பட் இதுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அப்சர்வ். ம். அதுதான் அந்த அந்த ஒரு வேர்டு தான். நம்ம அப்சர்விங் நேச்சர், அப்சர்விங் லைட், அப்சர்விங் பீப்பிள் அரவுண்ட் யூ, அப்சர்விங் எவ்ரிதிங். அதுதான் வந்து அ சின்ன விஷயம். பட் ஆனா பெரிய இம்பாக்ட்டா இருக்கும். ஸோ இப்போவே இங்கேயே நம்ம லைட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்சர்வ் பண்றேன், நான் பார்க்குறேன். பட் நான் இங்க பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வேற மாரி பண்ணியிருந்திருப்பேன். ஆ. பட் ஆனா வந்து எனக்கு இது ஒரு லேர்னிங். நான் இங்கேருந்து நான் உங்களோட சைக்காலஜி புரிஞ்சுக்க பார்க்குறேன். ஆ. என்ன வாட் மேக்ஸ் யூ டு டூ லைக் திஸ் அப்படின்ட்டு. அந்த மாரி வந்து படங்கள பார்த்தோம் அப்படின்னா, நெறைய படம் இருக்கு. நீங்க சொன்ன மாரி. கிளாசிக்ஸ்லேருந்து 1920ஸ்லேருந்து ஐ மீன் சார்லி சாப்ளின், பஸ்டர் கீட்டன், அ அங்கிருந்து எவால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு சவுண்ட் இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் சவுண்ட் வருது. ஒவ்வொரு சினிமால எவல்யூஷன் நடக்குதுல்ல. அது எல்லாமே நம்ம எல்லாமே இப்ப இருக்கிற படத்த மட்டும் பார்க்காம, அந்த ஃப்ரம் த சினிமாவோட எவால்யூஷனே பார்த்தாலே நம்ம அதுலயே நம்மளுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்படிலாம் வந்திருக்கு. எது எது இம்பாக்ட் பண்ணியிருக்கு சினிமாவ அண்ட் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம அப்பலாம் பார்த்தா ரொம்ப லென்த்தி டேக்ஸா இருக்கும். கட்ஸ் ரொம்ப கம்மி, மினிமல் கட்ஸ் தான் இருக்கும். இப்ப பார்த்தோம்னா, நம்ம மல்டி கேம் செட்டப்ல நெறைய கட்ஸ் நெறைய இருக்கு. ஸோ நம்ம லைஃப் வந்து ஃபாஸ்ட் ஆனதுனால அந்த அந்த சினிமாவோட பேசிங்கே வந்து ரொம்ப இப்போ ஸ்பீட் ஆயிருச்சு. அது வந்து சைக்காலஜிக்கலா வந்து நம்மளுக்கு இப்போ எல்லா படத்துலயும் அப்படிதான் இருக்கு. ம். ஆ அந்த விஷயம் அதான் நம்ம ஜென்ரலி அப்சர்விங் எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ். அதுதான். ரைட். இப்ப இந்த கொஸ்டின்லயே வந்துட்டு அப்சர்விங்ல வந்துட்டு நீங்க இது சொல்லும்போது நான் சொல்லணும். உங்க Instagramல ஒரு பிக்சர் நீங்க வச்சிருப்பீங்க. அந்த சன்செட் ஒரு கோவில்ல ஓகே. போட்டிருப்பீங்க. அது நம்ம ரெகுலரா பார்க்குறது தான். ம், ம், ம். பட் அந்த ஒரு ஃப்ரேமா பார்க்கும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் எடுத்திருக்காங்க. ஆர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நெறைய ஒரு எலமெண்ட்ஸ இது பண்ற மாரி ஆமா, இருக்கும். ஆமா. அந்த விஷயம் யாருமே பார்க்காத இது கிடையாது. ம், ம், ம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா அந்த ஒரு கரெக்ட்டா அந்த ஒரு ஃப்ரேம் இதுன்னு இருக்குல்ல. ஸோ அது டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின். அதுதான். இப்ப என்னன்னா, இப்போ நம்ம ஆக்சுவலா சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி தான். ஓகே. ஸோ நம்மகிட்ட என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. நம்ம எடுத்தோனமே அலெக்ஸால ஆரம்பிக்க முடியாது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் மொபைல்ல ஆரம்பிப்போம், 5D போகும், அலெக்ஸா போகும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்கும். பட் ஆனா கண்ணு ஒண்ணு தான். நம்மளோட விஷன் ஒண்ணு தான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதான் பிராக்டிஸ் தான். நம்ம எடுத்து எடுத்து பழகும்போது வந்து நமக்கே ஒரு செட் ஆயி டியூன் ஆயிரும். ம். அது நம்ம எப்படி சொல்றது? கரெக்டான டைமுக்கு கரெக்டான ஃபோட்டோஸ் அமையும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அதுக்கு பழகிருவோம் நம்ம.
கரெக்ட். ஏன்னா அந்த நீங்கள் கோயில் ஃபோட்டோ வந்து ஒரு காஞ்சிபுரம்ல ஷூட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு ஆர்ஜே பாலாஜி சார் படத்துக்கு வந்து டெஸ்ட் ஷூட் மாரி பண்ணோம். அப்ப எடுத்தது அந்த ஃபோட்டோ. இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இதுதான் அழகானது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோவில் இதுதான் கரெக்டான ஃப்ரேம்னு சொல்ல முடியாது. ஆமா. சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். பட் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியுது, பார்க்குற எல்லாருக்குமே அது அழகாக தெரியுது. கண்டிப்பா. இப்ப என்னன்னா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் ஒரே விஷயத்த பார்த்தா கூட, உங்களுக்கு வைடா தெரியும், எனக்கு க்ளோஸப்பா தெரியும். நான் இங்கிருந்தா பார்ப்போம் 2 விஷயத்தையுமே. கரெக்ட். பட் நம்ம எப்படி அதை கன்சீவ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து வேரிஸ் ஃப்ரம் பெர்சன் டு பெர்சன். ஸோ அப்படிங்கும்போது வந்து அதான் நம்ம அந்த ப்ராக்டிஸில் வர்றது தான் அது. அந்த நீங்கள் சொன்ன மேட்ரு. ரைட். இப்போ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு கேட்ஜெட்ஸ்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம ஆரம்பிக்கிறது வந்து மொபைல் ஃபோனில் ஆரம்பித்து அப்புறம் அலெக்ஸா போயிட்டு ஒவ்வொரு கேமராவை போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு கேட்ஜெட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரேம் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு மிஸ் இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறது சினிமாட்டோகிராஃபின்ற ஏரியாவுக்கு நான் வரல. கிரியேட்டர்ஸே சொல்லுங்களேன். நிறைய இப்போ நீங்கள் யூடியூப் கிரியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ்னே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு எங்கிட்ட கியர்ஸ் இல்லை, அதனால தான் என்னால் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஒரு ப்ராப்பர் ஃபோன் கூட இல்லாமல் நல்லா கண்டிப்பா. ஒண்டர்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஐ திங்க் இந்த ஆந்திரா பக்கம் ஒரு சில பசங்க வந்துட்டு ஆமாம். ஆக்சுவலாக அந்த ஸ்டண்ட்டில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டண்ட் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு லைக் ஒரு ப்ராப்பர் கேமரா செட்டப் கூட இருக்காது. ட்ரைபாட் கூட நிறைய இருக்காது. பேர் வந்து அதை அந்த டைமில் போட்டிருந்தாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸே வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஐ மீன் அந்த ஸ்டண்ட் வந்து ரொம்ப பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்துச்சு. பட் அந்த இன்டென்ட் வந்து உண்மையாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து கேட்ஜெட்ஸ் வந்து மேட்டர் கிடையாது. அந்த விஷன் தான் மேட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. இன்னொன்று, இப்போது கேட்ஜெட்ஸ் இருக்கிறனால விஷன் நல்லா ஐ மீன் படம் நல்லா வருது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, உங்கள் போயம் நல்லா இருக்குது, என்ன பென் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. கரெக்ட். அப்சல்யூட்லி. தாட்டு தான் மேட்ரு. நம்ம பென்னில் எழுதலாம், பென்சிலில் எழுதலாம். அந்த மாதிரி தான் வந்து இதை பார்க்குறேன். கரெக்ட். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ பார்த்தோம்னா, இந்த கேட்ஜெட்ஸ் அண்ட் இதுன்றதுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் கிளாரிட்டி இதில் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பேசிக் ஐஃபோன் எடுத்திங்கன்னா கூட அது வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கோ இல்லை 6000 ஃபோனுக்கோ இல்லை பிக்சர் கிளாரிட்டியில் தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இது எந்த இடத்துல வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்க்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. இல்லை அது பிளாக் அண்ட் ஒயிட்னா போரிங். சரி நீ படம் பார்க்கல, படத்தோட ஸ்டோரி தெரியாது. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்னா அந்த போரிங்கிற ஒரு மைண்ட் பிளாக்கில் இருப்பாங்க. ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க கிளாசிக்ஸில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்க்கணுன்னு. அண்ட் நிறைய பேர் சொல்கிறது இல்லை கிளாஸ் அந்த காலத்தில் பெருசாக இல்லை, இன்றைக்கி தான் நிறைய டெக்னாலஜி இருக்குது, நான் இதை பார்த்தா போதும் அப்படின்னு. ஸோ கிளாசிக்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் ரீசன் தான். எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஏர்லி ஃபில்ம் மேக்கர்ஸை பார்த்தா எனக்கு வந்து அவங்க ஃபில்ம் மேக்கராக தெரியாது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் தே ஆர் மெஜிஷியன்ஸ். எனக்கு அது சில படம்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்டர் கீட்டனோட வந்து நான் பயங்கரமான ஒரு ஃபேன். ஸோ அவர் படம்லாம் பார்த்தா இப்போ ஒரு லெவன்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணாங்கன்னே தெரியாது. அவரோட படத்தை நிறையா எல்லா படத்துலையும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபி எல்லாத்துலேயும் வரும். பட் ஆனால் வந்து அந்த ஸ்டண்ட்டெல்லாம் வந்து இப்போ கூட நம்ம நினச்சி பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தில் வந்து அவர் நின்றுப்பாரு, ஒரு வால் வந்து விழுகும். எக்ஸாக்ட்லி. அது கொஞ்சம் தவறு இருந்தா அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நிறையா இருக்குது அவரை பற்றி பேசும்போது. ஸோ கிளாசிக் ஏன் பார்க்கணும்னா இதுக்காக தான் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம கரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எவல்யூஷன் ஆஃப் சினிமா தெரியாமல் போயிடும். ஸோ அந்த விஷயம் அப்புறம் சார்லி சாப்ளின் எடுத்துக்கலாம். சார்லி சாப்ளின் எல்லாரும் தெரியும், நம்ம சொல்லவே தேவையில்லை. பட் பஸ்டர் கீட்டன் இஸ் வெரி அண்டர்ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லியிருப்பேன் அவரை பாருங்க. கண்டிப்பாக. நீங்கள் அந்த சொன்னீங்கல்ல அந்த வால் சீன் பார்த்தீங்கன்னா அது விழுந்ததுக்கு அப்புறம் அதோட திக்னஸ் தெரியும். அது நீங்களே பார்த்துருக்கீங்களா? பார்த்தா அப்படியே பதறும். ஆனால் அதை வந்து காமெடியாக நம்மளை வந்து சிரிக்க வச்சுருப்பாங்க. சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பதறும். என்னன்னா நீங்கள் எப்படி அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை ஒரே டேக் தான் போக முடியும். ஆமாம், அதை ரீக்ரியேட் பண்ண முடியாது. பட் எந்த மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அப்போது அந்த கோஆர்டினேஷன் எப்படி இருந்திருக்கும். அந்த மார்க்னா சொல்கிறோம்ல, எப்படி நிற்க கொஞ்சம் மாறினா கூட கொலாப்ஸ்டு. ஸோ அது அப்படிங்கும்போது இதெல்லாம் தான் கிளாசிக்ஸ்னு நம்ம கற்றுக்கணும். கரெக்ட். அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே விழுந்து அந்த மண் அப்படியே தெரியும். கண்டிப்பாக. அவர் அப்போ ஒரு நான் சைலண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. அது எந்த இடத்துலையும் மாறி இருக்காது. ஆக்சுவலாக அவரோட நேமே இதுதான், ஸ்டோன் ஃபேஸ் தான் ஒரு பேர். ரியாக்ஷனே இருக்காது ஃபேஸில், நிக் நேமே ஸ்டோன் ஃபேஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ட்ரெயினில் வர மாதிரி, ட்ரெயினில் அந்த இது மாறுறது, அதெல்லாம் அது டேக் கொஞ்சம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதான் அது என்னன்னா இப்போ ஒரு டிசிப்ளின் இருந்துச்சுல அந்த ஃபிலிம் மேக்கிங்கில். கரெக்ட். அதுக்காக தான் கிளாசிக்ஸ் பார்க்கணும்னு சொல்கிறேன். சிம்பிள்.
அந்த ரைட். மேஜிக் பார்க்கறதுக்காக தான். ஆக்சுவலா எப்பவுமே அத பார்த்தா மேஜிக் மாரி தான் ஃபீல் ஆகும். சிட்டி லைட்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆ மெக்கனஸ் கோல்டு எல்லாமே வந்து அந்த டைப்ல எல்லா படமே வந்து மேஜிக் தான். கண்டிப்பா. இன்ஃபேக்ட் இந்த சிட்டிசன் கேன் படம் ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது அவரு கேமரா பெர்சன்ட்ட இவரு ஆர்சன் வெல்லஸ் போய் ம். பேசுவாரு. இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணேன், அப்ப அவர் கேமராமேன் கேட்பாராம். உங்களுக்கு கேமரா பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. படமே எடுக்க தெரியாது. சிட்டிசன் கேனா? சிட்டிசன் கேன். ஆமா. கிரேக் டோலான்னு நெனைக்கிறேன். கிரெக் டோலன் சொல்லுவாரு, எனக்கு பெருசாலாம் எனக்கு இல்ல. உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அப்ப நீ தான் கரெக்டான ஆள். ஏன்னா, எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படித்தான் எடுக்கணும்னு சொல்றவன் எனக்கு தேவையில்ல. நீ வரியா புதுசா எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சிட்டிசன் கேன்ல கிரெக் டோலான் பண்ணது எல்லாமே தான் புதுசான ஒரு விஷயம் கொண்டு வந்தது. ஆக்சுவலா அதுல வந்து என்ன ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னா, டீப் ஃபோகஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்கிரவுண்டு ஃபோகஸ்ல இருக்கும், பேக்ரவுண்டு ஃபோகஸ் இருக்கும். இப்ப கொட்டுக்காளி பண்ணும்போது வந்து என்னோட இன்ஸ்பிரேஷனே பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் கேன். கரெக்ட். எல்லாமே ஆக்சுவலா ஃபோகஸ் ரூம்ல தான் ஃபர்ஸ்ட்டே பிளான் பண்ணி பேசணும். ஸோ அது அப்பவே பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ டிஜிட்டல் பண்றது வந்து மேட்டரே அது கிடையாது. மேட்டர் இல்ல. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அந்த ஆமா. டிஃபோக்கஸ்ங்கிறது அதுதான் எதுவும் எனக்கு அந்த ஒன் ஆஃப் த படத்துல ஃபர்ஸ்ட் தான். நெனைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பெருசா வரல. ஏன்னா வந்து நம்ம ஷாலோவா பார்த்து நம்ம அது ஆக்சுவலா அது ஒரு வேற மேட்டர் அது. ஆக்சுவலா அது தப்பு சொல்லல. ம். பட் என்னன்னா, அப்போ அந்த சினிமாட்டோகிராஃபர பிலீவ் பண்றது இருக்குல்ல, ம். அந்த டைம்ல. அது அப்பதான் இருந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, அவங்க பார்த்தா மட்டும் தான் தெரியும் விஷுவல்ஸ். ஐ மீன் கரெக்ட். வேற யாருக்கும் தெரியாது. பார்க்க முடியாது. இப்ப டிஓபிக்கே வந்து நம்ம பார்க்கும்போது ஒண்ணா இருக்கும். பட் வந்து ரஷ் எல்லாம் ஈவினிங் போய் பார்க்கும்போது வந்து, அது அப்பதான் வந்து அவங்களுக்கே வந்து கொஞ்சம் ஆ ரிலீஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நானும் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணதில்ல. ம். பட் வந்து அந்த விஷயம் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கும் கேட்கும்போது ஒவ்வொரு டைமும். கரெக்ட். இல்ல சிட்டிசன் கேன் அந்த படம் பத்தி நீங்க அது கிளாசிக்ன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி அந்த படம் பார்க்கும்போது நமக்கு வேற ஏதோ இத நம்ம நோட்டீஸ் பண்ணவே இல்லையேன்னு. ஆமா. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வாட்டி பார்த்துருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு புது விஷயம் தெரியுது. கண்டிப்பா. இந்த படத்த இத எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? அப்படின்ற மாரியாவது ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கும். அதுவும் அந்த ஒரு ஸ்டேர்கேஸ்ல ஒரு இது வரும். ஆமா. அது 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 எப்படி அவங்க கன்சீவ் பண்ணாங்கன்றதே நமக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. அந்த படம்லாம் எப்படி சொல்றது? கோ டூ மூவி மாரி. ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா, சம்மந்தமே இருக்காது. அத பார்த்தோம்னா நமக்கு அதுலேருந்து வேற ஒண்ணு கிடைக்கும். ஸோ அந்த மாரி. ஸோ அதான் அது ஒன் ஆஃப் இஸ் கைண்ட் அந்த மூவி. அந்த மாரி நெறைய படங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட நெறைய எக்யூப்மென்ட் இருக்கு. எக்யூப்மென்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ம். ஆனா, அது என்ன பண்ணணும்னு தெரியறதுக்கு இந்த படங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா. ஆக்சுவலா அதான் 2 விஷயங்கள் இருக்கு. ஐ மீன் டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ம். டெக்னிக்ஸ் வந்து எப்பவும் மாறவே மாறாது. அது வந்து சேம் தான். டெக்னாலஜி வந்து கீப் ஆன் சேஞ்சிங். இப்போ இன்னைக்கு ஒரு கேமரா இருக்கு அப்படின்னா, நாளைக்கு வேற கேமரா இருக்கும். ம். ஸோ நம்ம அதில வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. டைம சொல்றேன். ஐ மீன் நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பட் ஆனா டெக்னிக்ஸ் மாறாது. நம்ம டெக்னிக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம மத்தது எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஸோ அப்படிங்கும்போது அது எப்பவுமே அது மட்டும் மாறாம இருக்கும். ரைட். என்னோட அடுத்த கேள்வி அதுதான். ஸோ, இப்ப நீங்க அதுக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. பட் ஓகே. அத கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். டெக்னிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா போதும், டெக்னாலஜில அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டாம் அப்படின்னு. இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தேவையில்லன்னு சொல்லல. பட் ஆனா வந்து என்னன்னா, தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ம். நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஐ மீன் நம்ம கிராஃப்ட்ட பொறுத்தவரைக்கும் அப்படிதான் இருக்கணும். பட் நம்ம அதிலேயே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஐ மீன் அதுக்கு வந்து ஆ அப்படி இன்வால்வ் ஆகுறது தப்புன்னு சொல்ல வரல. சில பேத்துக்கு வந்து அது ரொம்ப ஒர்க் கம்ஃபர்டபுளா ஆகும். இருக்கும். ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனோஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர டெக்னிக்கலி சவுண்ட் பெர்சன். ஆக்சுவலா ஆமா. அவரு வந்து அவருனால தான் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் அந்த டெக்னிக்கலி நெறைய பேர் வந்து அவர ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி இருக்கணும். பட் அதான் இப்போ என்னோட வே வந்து அதான் ஒரு ஸ்கிரிப்ட்ட பொறுத்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் என்னோட தாட். இல்ல இப்ப நீங்க மனோஜ் சார் சொன்னீங்கல்ல. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எனக்கு தெரியும் யூஸ் பண்ணணும்ன்றது மாரி பண்ண மாட்டாரு. ஆமா, ஆமா. இந்த இதுக்கு ரெக்வயர்மென்ட் இருக்கு. ஸோ, இந்த ரெக்வயர்மென்ட்க்கு நான் இத ட்ரை இல்ல பண்றேன். கண்டிப்பா ஆக்சுவலா அவர் வந்து ஒன் ஆஃப் த பயனியர் இப்போ. கரெக்ட். ஆக்சுவலா இப்போ ரியல் என்ஜின்லாம் வந்து இப்போ அவரு தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ம். இப்போ கமல் சார் வந்து பண்ணிட்டு இருந்தார்ல, ஆமா. அந்த மாரி இப்போ நெறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஐ மீன் ரியல் என்ஜினா இருக்கட்டும். அவர் ஃபர்ஸ்ட் படத்துல ஈரம்லயே பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆமா அந்த ஒரு மாரி கிரேவா இருக்கும் படமே. கரெக்ட். ஃபிலிம்ல வந்து அத அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். அப்ளை பண்ணியிருப்பாரு. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட இன்வால்வ்மென்ட் டெக்னாலஜி தான். அதுதான். அது ஆக்சுவலா நெறைய இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அத படம் ப்ராசஸ் பண்ணும்போது வந்து ஹைதராபாத்ல பண்ணியிருக்காங்க. ம். அப்பலாம் வந்து ஃபிலிம் தானே. அப்ப ஆமா, ஆமா. வந்து நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அப்ப எந்த மாரி கெமிக்கல் இருக்கணும், அந்த கெமிக்கலோட பிஹெச் லெவல் என்ன இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்வ் ஆயிருக்காரு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு போஸ்ட்ல பார்த்துக்கலான்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். அது இந்த அளவுக்குன்னு தெரியல. ஆமா. இல்ல. ஆக்சுவலா போஸ்ட்ல வந்து ஒரு சர்டைன் லெவலுக்கு மேல தான் பண்ண பண்ண முடியும். முடியும். நம்ம அந்த செட்ல என்ன அச்சீவ் பண்றோமோ, அதுக்கு தான் நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும். ம். அங்கிருந்து சில எப்படி சொல்றது? நம்மளையும் மீறி நடக்கும்ல. ஆமா. அதுதான் நம்ம அங்க ட்ரை பண்ணோம். பட் அதுதான். அது எப்பவுமே இருக்குது. இல்ல ஏன் எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, ரிலையன்ஸ் ஆன்
டெக்னாலஜி. நம்ம வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜியை ரிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டெக்னிக்ஸ்க்கு கொஞ்சம் இந்த ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்ம வந்துட்டு டெக்னாலஜிக்கான ஃபோக்கஸ் நிறையா கொடுத்துட்டு டெக்னிக்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறதுனால அது ரிசல்ட்ஸில் தெரியுது பல இடங்களில். ஓகே. எந்த இதுன்னு நம்ம சொல்ல வேண்டாம். பட் அது தெரியுதுங்கிறதுனால இங்கே என்ன இதுன்னா, அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, ஆர் ஐ ஹாவ் பிளாக் மேஜிக் டிசைன், பிளாக் மேஜிக் கேமரா இருக்குது, ரெட் கேமரா இருக்குது, ஸோ ஐ கேன் மேக் பெட்டர் ஃபிலிம்ஸுங்கிற ஒரு அப்ரோச் வந்துடக்கூடாதுன்றது தான். அது ஆக்சுவலாக அதையுமே நீங்கள் அதான் எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். இப்போ நம்ம யாரையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபிலிம் மேக்கிங் இஸ் ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெரி ஓப்பன். இப்போ சீன் பேக்கர் இருக்கார்ல, அனோரா படம் பண்ணார். அவர் வந்து டேஞ்சரின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது கம்ப்ளீட்லி டேக்கன் ஐஃபோன் 2013 பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கீப் ஆன் எக்ஸ்பிரிமெண்டிங் அப்போ இருந்து பண்ணிட்டு இப்போ வரைக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது அந்த கேமராலையும் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து 4 ஆஸ்கர் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மேன் இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆஸ்கர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ அதுதான் இப்போ அந்த மாதிரி இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கிரிப்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் யூ ஆர் ஒர்க்கிங் வித். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு அந்த சஸ்பென்ஸோட ஸ்டைல் தான் தேவைப்படுதுங்கும் போது கண்டிப்பாக ஒரு மாதிரி கிரிட்டியாக தேவைப்படுது, ஒரு மாதிரி ராவாக தேவைப்படுது அப்படின்னா அது அப்படி தான் பண்ணியாகணும். நிறைய படம் அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போது ஹிந்தியில் வந்து ஏகே விசஸ் ஏகேன்னு ஒரு படம் இருக்கும், அனுராக் கஷ்யப் அண்ட் அனில் கபூர். அந்த படம் அது வந்து மேக்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம நேக்கடாக பார்த்து எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அன்னியிலே வந்து நிறைய ஷாட் வந்து இந்த ஹேண்டிகேம் யூஸ் பண்ணியிருக்காரு ரவிவர்மன் சார். அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து மேட்ரு. நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த சீனுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கரெக்டாக பண்ணுறது தான் வந்து நல்ல ஜாப்னு நான் பார்க்குறேன். ரைட், ஒண்டர்ஃபுல். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது என்றைக்குமே வந்துட்டு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஹெல்ப், அதை வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், வாட் இஸ் த நெசசிட்டி ரெக்குவயர்மெண்ட்டுன்னு மாறுறோம். ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அனுராக் கஷ்யப் சொல்லியிருப்பார், எனக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் தான் எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தேவ்டி படம் அவர் எடுக்கும்போது அது அந்தளவு இல்லை, அது வந்து டேனி பாயில்கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்துட்டு ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்து, நீங்கள் டேவ்டி படம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பயங்கர ரிச்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் அது ஒரு லோ பட்ஜெட் படம். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அந்தளவு பயங்கர ஒரு ரிச்சாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அது பார்க்கும்போது. ஸோ அது எந்த கேமராவாக இருந்தாலும் நம்ம அச்சீவ் பண்ணுறது டெக்னிக்ஸ் அண்ட் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டுன்றது ஒரு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ எனக்கு இருக்கிற கொஷின் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே அவங்க கேட்டது கிடைக்காது. நமக்கு அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக சரி, ஒரு கைண்ட் ஆஃப் அ ரெஸ்ட்ரிக்ஷன்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? லைக் நான் த்ரூ அவுட் ஜேர்னி சொல்கிறேன். அண்ட் அது உங்கள் மென்டார்கிட்ட அவங்க அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண டிஓபிஸ் கிட்ட அது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா எந்த அளவு கன்ஸ்ட்ரெயின் வந்துட்டு, ஏன்னா ஒரு விஷயம் இது சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரெயின் இருந்தால் தான் வந்துட்டு க்ரியேட்டிவிட்டி வரும்னு. அது உண்மையிலேயே அப்படி இருக்கா? லக்கிலி ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக சொல்லிட்டு ஒர்க் பண்ண எல்லா படமே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டாக நல்ல வெல் எக்யூப்டு பட்ஜெட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் மூக்குத்தி அம்மன் ஆகட்டும், மாறாவாகட்டும், பச்சத்திரை ஆகட்டும், காஞ்சனாட்டு ஆகட்டும், நாங்கள் என்ன கேட்குறோமோ எல்லாமே இருக்கும். பட் நான் என் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது என்னென்னா, இப்போது நாங்கள் லைவ் சவுண்டில் பண்ணோம், சிங்க் சவுண்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு க்ரூ கம்மி பண்ணிட்டோம், யாருமே தேவையில்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ரிக்கு நாங்கள் எடுக்கல. நாங்கள் இங்கேருந்து கொண்டு போனோம்னா அதுக்குன்னு ஒரு பர்சன் வருவாங்க, செட்டப் டைம் ஆகும், கையாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களும் ரிக் ரெடி பண்ணிட்டோம் மதுரையில். ஸோ அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரிக்கில் பண்ண ஷாட்டை விட நிறையா டைனமிக்காக கிடைச்சிது. அந்த ஆட்டோவில் ப்ரொஃபைல் ஷாட்லாம் இருக்கும், அது உங்கள் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நான் உட்காந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு அதில் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ரிக்கில் வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், நம்ம உட்கார முடியாது. நம்ம உட்கார மாதிரி பண்ணலாம், அப்படி கிடையாது. பட் என்னென்னா இது வந்து பண்ண பார்க்க நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நம்மளே வந்து ஆப்ரேட் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அந்த டைனமிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது ஏன் பண்ணோம் அப்படின்னா நெசசிட்டி வந்துச்சு. ஓல்டு சேயிங் தான், நெசசிட்டி தான் மதர் இன்வென்ஷன் மாதிரி. நம்மளுக்கு எப்போ தேவையோ அதுவே உருவாயிரும், அந்த என்ன நீட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்கள் ஏகே வெர்சஸ் ஏகே சொல்லியிருந்தீங்க. ஏகே வெர்சஸ் ஏகேயாக இருக்கட்டும், அந்த டைரக்டர் விக்ரம் மோட்வானே வந்துட்டு லூட்டேராவில் ஒரு விதமான விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருப்பார். ஏகே வெர்சஸ் ஏகேல வேறு விதமான ஒரு ஸ்டைல் இருக்கும், அச்சீவ் பண்ணியிருப்பார். ஜூப்ளியில் வேறு என்டையர்லி அது ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இதில் நான் 2 விஷயம் இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு கிரியேஷன் அப்படிங்கிறதுல ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ரோல் என்னவாக இருக்குது, அண்ட் வேர்ல்டு கிரியேஷன்றது எவ்வளோ முக்கியம். ஏன்னா இப்போ வேர்ல்டு கிரியேஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஜாப்பனீஸ் சாமுராய் அப்படின்னு ஒரு வேர்டு சொன்னோம்னா
நமக்கு அகிரா குரோசாவா மட்டும்தான் ஞாபகம் வரும், தொஷிரோ மிஃப்யூன் தான். நீங்கள் கண்டிப்பா. சாமுராய்ன்னு சொன்னால் ஒரிஜினல் சாமுராய் பெயிண்டிங் ஞாபகம் வராது, மிஃப்யூனே தான் ஞாபகம் வருவார். அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு. அதுதான் அவங்க ஃபில்ம் மேக்கிங்கோட மேஜிக் இது. ஸோ இப்போ அந்த வேர்ல்டு கிரியேஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆமாம். சேக்ரெட் கேம்ஸ்லாம் வந்துட்டு அவர் கிரியேட் பண்ண அந்த ஒரு டொனாலிட்டியாக இருக்கட்டும், ஒரு வேர்ல்டாக இருக்கட்டும், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேர்ல்டு கிரியேட்டர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து இது பண்ணவங்க, அதில் பண்ணல ஒரு 10% நம்ம பண்ணோன்றது இருக்கும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக பிகின் வித் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஏகே வச்சு ஏகே வித் அந்த ஜூப்ளி கம்பேரிசன் இருக்குல்ல, அதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஏகே வச்சு ஏகே வந்து ரொம்ப கிரிட்டியாக ஒரு மாதிரி ராவாக இருக்கும். அந்த அந்த வேர்ல்டுக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம அதனால தான் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. அப்படி கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூப்ளி வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஒரு மாதிரி பயங்கர ஸ்மூத்தாக அந்த 1940s அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ அது வந்து நமக்கே வந்து கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் ப்ரொடக்ஷன் டிசைன் அண்ட் சினிமோட்டோகிராஃபி சேர்ந்தால் தான் வந்து ஒரு அந்த வேர்ல்டு கிரியேஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்னு பிலீவ் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அகிரா குரோசாவா சார் அவர் படங்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, நேச்சர் எலிமெண்ட்ஸு, விண்டு, ஃபயரு, ஸ்மோக்கு, ரெயின், அது எல்லா படத்துலையுமே வந்து கண்டிப்பாக அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது 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 வந்து நம்ம மறுபடியும் பண்ணவே முடியாது, அந்த மேஜிக் அது நடக்கிறது தான். பட் வந்து அதை ரெகுலராக பண்ணிட்டே இருந்தார் அவர். ஸோ அது நீங்கள் சொல்லும்போது எனக்கு இப்போ கூட எனக்கு 7 சாமுராய் ஞாபகம் வருது. அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த வீடு, இப்போ கூட எனக்கு வந்து பயங்கர பிக்சர் மெமரியாக இருக்குது. ஸோ அது வந்து அவர் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் கம்பாக இருக்கட்டும், சஷாங்க் ரெடெம்ப்ஷன் ஆகட்டும். சஷாங்க் ரெடெம்ப்ஷன்லாம் வந்து நம்ம அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளே பிலீவ் பண்ணிடுவோம் நம்ம அங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் வந்து அவர் அந்த ஜெயிலேருந்து வெளியில் போயிட்டு ஒரு சிம்பிள் பண்ணுவார்ல, இது அது நமக்கே பயங்கர ரெடெம்ப்ஷனாக இருக்கும். ஓகே, மழையில் வந்துட்டு அப்படி ஒரு ஆக்சுவலாக நம்ம பயங்கர ஒரு ரிலீஃபாக இருக்கும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து நான் அந்த வேர்ல்டு கிரியேஷனாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் சொன்னதுனால அதோட வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு ஜெயிலு, இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மைண்டு ஃபிக்ஸ் ஆகி அவர் அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ஒரு பாயிண்டில் வந்துட்டு அவர் நிரபராதி, அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது அது தெரிஞ்ச உடனே அந்த செகண்ட்லேருந்து அவரால் அங்கே இருக்க முடியாது. ஆமாம். ஸோ அதை வந்துட்டு நமக்கு கடத்தணும். அதை வந்துட்டு அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது நமக்குமே தெரியும். பட் நமக்கு இதை வந்துட்டு நம்ம ரெட்டோட பெர்ஸ்பெக்டிவில், அவர் மார்கன் ஃப்ரீமனோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் பார்த்துட்ருப்போம். ஸோ இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஏதாவது பண்ணிடுவாரோ, இந்த இடத்துல காமா இருக்குது. நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப எப்போவுமே சைலன்ஸ் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்கள்ல, கரெக்ட். அந்த மாதிரி இடம் அது. ஸோ அந்த படத்தில் எல்லாமே ரெட் கேரக்டர், அப்புறம் வந்து இன்னொருத்தர் வயசானவர் இருப்பார். ஸோ அவர் வந்து ரிலீஸ் ஆகி போகும்போது விடாதீங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன், லைஃப்பில் நான் பாதி இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். பட் ரெட்டு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டு, நான் இங்கே வெளில போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பார். ஸோ அந்த நிறையா ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கும், அதை கரெக்டாக வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஸோ இதே இப்போ நம்ம ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த இதுவுமே நம்ம சொல்லணும். அவர் அகிரா குரோசாவாவோட வேர்ல்டு. இப்போ நீங்கள் 7 சாமுராய் எடுத்துக்கலாம். 7 சாமுராய் பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆமாம். யோஜிம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஆமாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒயிட் ஷாட்டாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு நமக்கு என்டையர் வேர்ல்டே தெரிஞ்சிடும். அந்த ஊரை வந்து காமிக்கணும். இந்த ஊரில் வந்துட்டு இவங்க 2 பேர் தான் அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு நடுவில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது அப்போ ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அவர் வந்துட்டு பேரே இல்லாத ஒரு இதாக தான் வருவார், ஒரு சாமுராயின்னு சொல்லிட்டு வருவார். வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத வந்துட்டு அந்த ஒரு மேலேருந்து பார்ப்பார். அந்த வியூவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போகும். அந்த ஒரு ஃப்ரேமில் சொல்லிடுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், திங்ஸ் லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ்னு. ஸோ அவர் வந்துட்டு மேலேருந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, அதை வந்துட்டு அவர் சொல்கிற டைலாகை நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் என்டையர்லி அந்த ஒரு ஃப்ரேமில் ஒன்று காமிப்பாங்க தெரியுமா, இவங்க 2 பேரும் கீழே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த கேமை நம்ம பெர்ஸ்பெக்டிவ், அதுதான் மேட்ரு. அந்த மாதிரி இன்னொரு படம் இருக்குது, ஹையன்லோன்னு ஒரு படம் இருக்குது. அவருடைய ஹையர்லோ வந்து அது 7 சாமுராய் எப்படி பேசுகிறோமோ அதே அளவு பெரிய படம் அது. அதில் ஆக்சுவலாக ஒரு டைலாக் இருக்கும், அந்த டிரைவர் சொல்லியிருப்பான்ல, ஆக்சுவலாக இவனுக்கு பதிலாக பையனை கடத்திட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு இவன் பையன் நினச்சிட்டு இருப்பாங்க, அப்புறம் டிரைவர் பையன் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க யோசிப்பாங்க காப்பாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவன் டிரைவர் சொல்லுவார், நான் உயிரோடு வரைக்கும் நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் என் பையன் வருவான், அவன் பையன் வந்து உயிரோடு வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்வேன்னு சொல்லுவார். அதெல்லாம் வந்து பயங்கரமாக இம்பாக்டாக இருக்கும். அது வந்து டெக்னிக்ஸ் தாண்டி ரைட்டிங்காகவும் சரி, அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்குல்ல,
அது கரெக்ட். இப்போவும் நம்மளுக்கு ரெசனேட் ஆகும் அந்த படம். ஸோ இப்போ ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை வந்துட்டு அகைன் இங்கே எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் எமோஷன்ஸை ஒரு டயலாகில் வைக்கிறதோ இல்லாட்டி அதை ஒரு ரைட்டிங்கில் கொண்டு வரதோ ஒரு பார்ட்டு. பட் அந்த இமோஷன்ஸை வந்துட்டு ஒரு சின்ன ஃப்ரேம் மூலமாக அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியில் கடத்துறதுன்றது இருக்குல்ல, கண்டிப்பா. அதுக்கு உங்களுக்கும் ரைட்டருக்குமான சிங்க் எவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நம்ம வந்து அந்த இம்பேக்டை கடத்தணும் அப்படிங்கிறது வந்து சினிமாவோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எப்படின்னா, நம்ம அந்த ஸ்டோரியோட எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கோமோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டுக்காலிலே பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய ஷாட் வந்து மேஜிக் அது. அந்த சேவல் வரதா இருக்கட்டும், அப்புறம் அந்த அடிக்கிற சீக்வன்ஸ்லாம் அந்த இன்ட்ரோ பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா, அது நம்ம படிக்கும்போது ஒரு அந்த இன்டென்ஷன் இருந்துச்சுல்ல, ஒரு கயோஸ் நடக்கும். படிக்கும்போது வந்து இது எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அது மைண்டில் போயிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு 6 டேக் அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ அது அந்த இன்டென்ட் இருந்தால் தான் வந்து அது வந்து இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அது அது என்ன சொல்ல வரேன்னா, அந்த ரைட்டருக்கும் அந்த கேமராமேனுக்கும் அது பயங்கரமான ஒரு ரேப்போ இருக்கணும். அந்த ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கடத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் மைண்டில் இருக்கிறத கடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். அதே நேரத்தில் இந்த இம்பேக்ட் எவ்வளவு இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது. ஏன்னா இப்போ அகெயின் கிளாசிக் எக்ஸாம்பிள் போனோம்னா, யோஜும் போல் அந்த ஒரு லாஸ்ட் சீனில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வருவார். அந்த வரும்போது அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் வந்து செத்துட்டார், செத்து பொழைச்சி வர்ற அந்த ஒரு சீனில் இருக்கும்போது அந்த கையை அவர் பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். அந்த டயலாகே பெருசாக இருக்காது. அந்த வால் மேலே ஒரு கையை வச்சுட்டு ஒரு நடக்கிறது வரும் தெரியுமா? அப்போ வந்து அப்படியே புழுதியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும். அதான் அது அதிலே தெரிஞ்சிடும் அவனோட ஹியூமன் என்ன இது அப்படின்னு என்ன அவன் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து விஷுவலில் தெரிஞ்சு. ஸோ பேசிக்கலி அந்த எதிர்காத்துல வந்துட்டு இருப்பாரு. நீ எவ்வளோ காத்தடிச்சாலும் நான் எவ்வளோ இது இருந்தால் நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைப்பா, நீ எல்லாம் கவலையப்படலைன்ற ஒரு அந்த சைக்கலாஜிக்கலாக நமக்கே வந்து கன்வே வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரைட்டிங்கில் வர்ற விஷயமா இல்லை ஓகே இது வந்து இந்த மாதிரி பண்ணினா இருக்கும் அப்படிங்கிறது டெக்னிக்ஸ்லாம் நம்ம கொண்டு வர விஷயம் இல்லை? ஆக்சுவலாக ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபிலிம் மேக்கிங் வந்து டீம் ஒர்க் தான். நம்ம இது வந்து பெயிண்டிங்கோ ஸ்கல்ப்சரோ கிடையாது. நம்ம டீமு அண்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நேச்சர் எல்லாமே சேர்ந்து வரது தான். இப்போ அந்த அன்றைக்கி அந்த க்ளவுட் அங்கே இருக்குது அப்படின்னா அது படத்தில் எப்போவுமே அப்படி அங்கே தான் இருக்கும். அது இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இருக்காது. ஸோ எல்லாம் சேர்ந்து தான் வந்து நடக்கிற விஷயம். ஸோ அதான் இப்போது டீம் ஒர்க் அப்படிங்கும்போது எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட இப்போ அந்த அடிக்கிற சீன்லேயே யாராச்சும் ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட மறுபடியும் ஒன் மோர் இருக்கணும். அது வந்து ஒன் மோர் போக முடியாது. ஏன்னா ஃபிசிக்கலாகவும் ட்ரெயினாக இருப்பாங்க, மென்டலாகவும் ட்ரெயினாக இருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது டேக்குன்றது அது தெரிஞ்சிடும். ஆமாம். அது வந்து அந்த ஒரு திரும்ப ரெப்ளனிஷ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது ஃபிலிம் மேக்கிங் வந்து என்டையர்லி டீம் ஒர்க். ஸோ அது வந்து அந்த மொமெண்ட்டில் அந்த டீமில் அந்த ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும்ல, அந்த எனர்ஜியோட வெளிப்பாடு தான் வந்து அந்த ஃப்ரேம்ஸாக வெளில வரும். ஸோ அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி டீம் ஒர்க் அது. ரைட். ஸோ இப்போ அகெயின் இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லும்போது நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான், டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ளாட்னுவாங்க. ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அ கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒன்று இருக்கணும். ரைட்டர் அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். இதெல்லாம் அலைன் ஆகி தான் நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம். ஆமாம். பட் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்ல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு அர்ஜி இருக்கும் நான் சொல்லிடணும் அப்படின்ட்டு. ஆமாம். பட் என்னன்னா அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரே பேஜில் அலைன் ஆயிடணும். ஏன்னா இப்போ ஷூட்டிங் போயிட்டோம் அப்படின்னா எவ்ரி செகண்ட் காஸ்ட் மணி. ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஓடிட்டே இருக்கும். நம்ம அங்கே போய் பேசுறதுக்கு டைமே இருக்காது. நம்ம வந்து அங்கே எக்ஸிக்யூஷன் தான் பண்ண முடியும். பட் அதையும் தாண்டி நிறையா கையோஸ் நடக்கும். பட் அது வந்து நம்ம கையில் கிடையாது. அது வந்து அந்த மொமெண்ட்டில் நம்ம எதுவுமே பர்சனல் கிடையாது. எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நடக்கிறது. ஸோ அப்படிங்கும்போது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனில் பிஃபோர் ஷூட்டுக்கே அதை பேசிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்னு சொல்லிட்டு ஒரு அது எப்போவுமே எல்லாத்துக்கும் தோன்றது. ரைட். உங்களோட இதாக இருக்கட்டும், நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஆமாம். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணேன்றது கிடையாது. நீங்கள் எல்லாமே லைக் டிஃப்ரெண்ட் உங்களோட இதே பாருங்களேன், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ். அது இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இந்த மாதிரியான கமர்ஷியல் தான் எல்லாமே. பட் கமர்ஷியலே இல்லை, இப்போ நீங்கள் காஞ்சனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான, அது வந்து கொஞ்சம் லார்ஜர் தென் லைஃபாக இருக்கும். பட் பத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். மாறா வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் மாறாவில் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் என்னவா இருந்திருக்கும்னா அந்த சார்லி மாதிரி வரக்கூடாது அப்படின்றது ஒன்று இருக்கும். இதில் என்ன பியூட்டினா 2 ஒரே வீடு. கொச்சினில் தான் ஷூட் பண்ணோம் நாங்களும், அவங்களும் அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா பார்த்தா அதே மாதிரி இருக்காது. ஒரே வீடு ஒரே லொக்கேஷனு, அந்த தெரு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்.
பட் அதான் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு லேர்னிங் கிடைக்கும்ல. கரெக்ட். அது நம்ம இதுதான் பெஸ்ட்னு சொல்லவே முடியாது. ம். இப்போ நம்ம இந்த படம் ஏன்டா ஒர்க் பண்ணணும்லாம் இருக்கும். பட் அதுலேருந்து நமக்கு லேர்னிங் கிடைச்சிருக்கும். ஸோ கரெக்ட். அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ எவ்ரி ப்ராஜெக்ட்டுமே வந்து நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கும். எது எனக்கு குட் வே ஆர் பேட் வே. ரைட். ஸோ இப்போ தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் வேரியஸ் இது. அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசும்போது மென்டார் சூஸ் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மென்டார் சூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம கையில் கிடையாது, கிடைக்கிறது தான் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் ப்ராக்டிக்கலாக அந்த மென்டார் கிட்டேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறதுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். கிடைக்கிறதுன்றத தாண்டி அதை எடுத்தோம்னா தட் இஸ் கோயிங் டு பி அவர் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் எவர். ஓகே. எப்படியா இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் தான் டெபியூ அப்படிங்கிறது வரும்ல. ஆமாம், அது நீங்கள் ஃபிலிமோகிராஃபி மாற்றிக்க முடியாது. அப்போ அந்த ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ஒரு பர்சன் என்ன நினச்சி எடுக்கணும்? ஆக்சுவலாக ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் தட் லக்ஸரி அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்மைதான். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அதான். பட் நான் என்ன பிலீவ் பண்ணேன்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டெஸ்டினி. ம். நான் டெஸ்டினி வந்து வெளியில் தெரியாது, பட் ஐ ஆல்வேஸ் பர்சனலி பிலீவ் டெஸ்டினி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கூழாங்கல் நான் பண்ண வேண்டியது. ம். அந்த படம் நான் அப்போ பண்ணேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொட்டுக்காளி வந்து இட்ஸ் கேம் மை வே. ம். பட் வந்து அதுக்கு எனக்கு என்னென்னா அது வந்து எனக்கு கரெக்டான இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அப்படி பண்ணேன். பட்டு நான் ஃபஸ்ட்டு படம் வந்து வேற ஒரு படம் பண்ணியிருக்க வேண்டியது, ஒரு கமர்ஷியல் ஒரு படம் பண்ணியிருக்க வேண்டியது. ஓகே. பட் இது அது கொஞ்சம் டிலே ஆகிறதுனால இது வந்துச்சு. பட் நமக்கான ப்ராஜெக்ட் வந்து நமக்கு தான் வரும். நம்ம எப்படி சொல்கிறது, அது நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு தான் வரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கரெக்ட். ப்ராஜெக்ட் வந்து அதே சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. ம். அந்த ஆர்டிஸ்ட்டை, அந்த கதைக்களத்தை எல்லாமே அதே சூஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணுறது நிறைய பேர் பார்க்கணும். எண்ட் ஆஃப் தி டே அது நம்ம அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். ஆமாம், ஆமாம். நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் தான் நான் நினைப்பேன் நான். ஒரு அடுத்தடுத்து பண்ணுற படங்களுமே ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ஒரு கேஸ்டிங், ரிகார்ட்லெஸ் ஆஃப் பட்ஜெட் மேட்டரே கிடையாது. அந்த கதை, அந்த யாரோட ஒர்க் பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. அது ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி தான் மெயின் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் பண்ண முடியும். நம்ம பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. இங்கே அப்படி இருக்கான்னு தெரியல. கரெக்ட். வளர்ந்து வர சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், அடுத்து ஆகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அட்லீஸ்ட் எப்பா நீ படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, தட் இஸ் தேர். பட் ஒரு பேசிக்ஸாக இந்தந்த படங்களை பாருங்கள், ஆர் இந்தந்த சினிமாட்டோகிராஃபர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எது நீங்கள் சொல்லுவீங்க? ஆக்சுவலாக இப்போது எவ்ரி ஒன் இஸ் வெரி எக்யூப்டு. இந்த டைமில் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாருமே எல்லா படம் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியே. படம் பார்க்குறதும் சரி, படம் பண்ணுறதும் சரி. பட் எனக்கு பர்சனலாக நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்லையும் சரி, ஹாலிவுட்லேயும் சரி. நான் ஃபஸ்ட்டு ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணது சந்தோஷ் சார் ஒர்க்கு, பிசி சார் ஒர்க்கு, அப்புறம் ரவிவர்மன் சார் ஒர்க்கு ஆப்வியஸாக. ஸோ இவங்க அது போக நிறைய, அப்புறம் கோயிங் டு கிளாசிக் இன் தமிழ் சினிமாவில் வின்டன் மாஸ்டர், அவரோட ஒர்க் வந்து பயங்கரமான ஃபேனு. அண்ட் அசோக்குமார் சார், முந்தானி முடிச்சு எல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து தமிழில். கோயிங் டு ஹாலிவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கார்டன் வில்லிஸ் ரொம்ப பிடிக்கும். காட்ஃபாதர் பண்ணியிருப்பார்ல. கரெக்ட். நீங்கள் ஆக்சுவலாக ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம், காட்ஃபாதருக்கு முன் காட்ஃபாதர் பின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா அந்த கிரிட்டி அண்டு கான்ட்ராஸ்ட்டாக பார்க்குற இமேஜஸ், அது எல்லாத்துக்குமே அவர் தான் ஒரிஜினல் காட்ஃபாதர். உண்மையிலே அது அந்த ஒரு போஸ்டர் தாங்க. அந்த முதல்ல ஒரு போஸ்டர், அந்த அப்படி அந்த பூனையை வச்சுட்டு உட்காந்துருப்பார்ல, அந்த ஒரு பிக்சரே போதும். லைட்டாக சார்ஜிங் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக அந்த படம் பண்ணும்போது அவருக்கு பயங்கர பிரச்சனை. கேமராமேன் மாற்றுங்க, எனக்கு இவ்வளோ காசு போடுறோம், இமேஜே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை. ஆக்சுவலாக அதோட சீரிஸ் கூட நினைக்கிறேன், வெப் சீரிஸ். அந்த படத்தோட மேக்கிங் எப்படி பண்ணியிருப்பான்னு அது பார்த்தா தெரியும். அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் மார்க் நீங்கள் நிற்கணும், இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாராம். ஏன்னா அவர் அங்கே லைட் பண்ணியிருப்பார். நீங்கள் கொஞ்சம் இங்கே தள்ளி நின்னாலும் உங்களுக்கு இமேஜ் தெரியாது, கம்ப்ளீட் டார்க்னஸ் போயிடுவாங்க. ஸோ அந்த அவரோட ஃபிலிமோகிராஃபி பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து விக்டோரியஸ் வர்றாரு, அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அவர் வந்து ஒரு சாப்ளினோட பயோகிராஃபிலாம் பண்ணியிருப்பார் அவர், அந்த சினிமோட்டோகிராஃபர். அப்புறம் வந்து நெஸ்டர் ஆல்மண்டர்னு ஒருத்தர் இருக்கார், டேஸ் ஆஃப் ஹெவன் ஒரு படம். அந்த டேஸ் ஆஃப் ஹெவன் வந்து இப்போ வரைக்குமே நேச்சுரல் லைட்டிங்கில் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னா அதான் சொல்லுவாங்க. ஸோ அவரோட ஒர்க் வந்து குட்டிவேலி பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு, ஐ மீன் சாரி ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு. ஸோ அவரோட ஒர்க் பிடிக்கும். அப்புறம் ஆப்வியஸ்லி டீகின் சார், அவர் வந்து என்னென்னா அவரோட ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய ஸ்பெக்ட்ரம் வைடு, செம்ம வைடு ரேஞ்சுங்க. ஆமாம், அந்த ஒர்க் நேச்சரே பார்த்தீங்கன்னா, அவரோட பாடி ஆஃப் ஒர்க்கே பார்த்தோம்னா ஒரு மாதிரி திடீர்னு பார்த்தா பிளேட் ரன் பண்ணுவார், திடீர்னு நோ கண்ட்ரி கோல்ட்மேன் பண்ணுவார், கோயின் பிரதர்ஸோட பயங்கரமாக மாற்றி பண்ணிட்டுருப்பார். ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு அப்புறம் இவரோட க்ளௌடியா மிராண்டாவோட ஒர்க் பிடிக்கும்.
அவங்க வண்டர்ஃபுல். அப்புறம் லுபஸ்கி. ஸோ அதான் இப்போது அண்டு ஓல்ட் டேஸ் போனோம் அப்படின்னா கிரேக் டோலாண்டு, சிட்டிசன் கேன் படத்தோட டிஓபி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஹிந்தியில் வந்து அனில் மேத்தா சாரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்புறம் வந்து ராஜீவ் ரவி சார் மலையாளமில். ராஜீவ் ரவி இன்னைக்கு வரைக்கும் அவர் அவர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா அவர் சினிமாட்டோகிராஃபராகவும் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கிறாரு, டைரக்டராகவும் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக கேங்ஸ்டர் வசிப்பூர்லாம் எப்படா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்குறது ஈஸியாக இருக்கும் முன்ன, பட் ஆனால் அது அச்சீவ் பண்ணுறது கஷ்டம் இல்லை. அண்டு இன்னவே நம்ம பார்க்குற எல்லா டிஓபிஸுமே நம்ம ஸ்டில் லேர்னிங். மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ வர ஃபெல்லோ டிஓபிஸ் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. கரெக்ட். நம்ம அதுதான் இப்போ வந்து ஃபிலிம் மேக்கிங்கே அதுதான். இட்ஸ் நாட் அபவுட் காம்படிஷன், இட்ஸ் அபவுட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்சல்யூட்லி. அதுதான். இல்லை இன்னைக்கு அதை நம்ம நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்கங்கிறதுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஆமாம், ஆக்சுவலாக இப்போ ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது. ஐ மீன் இப்போ பேசுறதாகட்டும் எல்லாத்திட்டையும் ஃபோன் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரே ஒரு கொஷின் தான். ஒரு 5 படம் லைக் எனக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப பார்க்குற படம். 5 படம் நிறையா இருக்குது ஆக்சுவலாக. எப்படி எது ஒன்றும் சொல்ல சரி, முடியாது. உங்களுக்கு லைக் 5ன்றது வேண்டாம், உங்களுக்கு டாப் ஆஃப் த மைண்டில் சில படங்கள் இருக்கும்ல, அது எனக்கு அதான் கிளாசிக்ஸ் நான் மொத்தமாக சொல்லிடுறேன். எல்லா ஆல் கிளாசிக்ஸ். அப்புறம் வந்து ஷட்டாங் ரெடம்ஷன், ஃபாரஸ்ட் கம்ப், காட்ஃபாதர் சீரீஸு, டேஸ் ஆஃப் ஹெவன். ஆக்சுவலாக டைட்டானிக் பிடிக்கும். ஏன்னா அது வந்து நம்ம அந்த பெரிய நம்ம ஆக்சுவலாக நம்ம லீவ் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. அந்த விதத்தில் அந்த படம் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. நான் சொல்லாத படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். எனக்கு டக்குன்னு கேட்டது இதான் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு. கரெக்ட். நிறைய படம் நம்ம பார்ப்போம். இன்ஃபேக்ட் நம்ம பேசுனது 7 சாமுராய் பேசியிருக்கோம். ஆமாம். அதெல்லாம் வந்துட்டு அது ஒரு மஸ்ட். அதெல்லாம் கோ டு மூவி மாதிரி. நம்ம எனக்கு அந்த மாதிரி என்னென்னா ஃபாரஸ்ட் கம்ப் என்னோட கோ டு மூவி. அது எப்போ பார்த்தாலுமே நான் ஃபஸ்ட் டைம் என்ன எமோஷன் இருந்தோ அது இப்போவும் அது ரீக்ரியேட் ஆகும். அது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அந்த ஓப்பனிங் சீன் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்க சீன்லேருந்து அந்த லைஃப் ஜேர்னி இருக்குல்ல, அந்த மாதிரி ஜேர்னி நான் பார்த்துருக்கவே மாட்டோம். அது என்னென்னா ஒருத்தங்க கூட வாழ்ந்து பார்க்குற படத்தில் வந்து நம்ம தெரிஞ்சிடலாம் அவளோட சைல்டுஹுட்லேருந்து. அது ஆக்சுவலாக மேஜிக் தான் அது. கண்டிப்பாக. இல்லை அந்த படத்தில் நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸ் பார்க்கும்போதும் அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஆமாம். அது வந்து நம்மளே வந்து அந்த குழந்தையாக இருந்திருப்போம், நம்மளே அந்த டீனேஜ் பையன் இருந்திருப்போம், நம்மளே அந்த ஃபுட்பால் மேட்ச் விளாண்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி பேச மாட்டா வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் ஓடும்போது ரிபிலேட்டாக ஓடும்போது நமக்கே வந்து பயங்கர கூஸ் பம்பாக இருக்கும். அந்த காலை இது பண்ணிட்டு ஓடும்போது எல்லாமே தெரிச்சு போகும்ல, அது ஒரு மாதிரி அது சினிமாட்டிக் மொமெண்ட்டில் பயங்கரமான ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவர் ஒவ்வொரு வாட்டி ஓடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு ஓடும்போது ரன் இருக்கும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து ஓடிட்டு இருப்பார், எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவர் எங்கேயோ ஓடிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஆகட்டும். ஸோ அதான் அது ஒரு ஒன் ஆஃப் த கோ டு மூவி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு தி ஷோ. ஸோ நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்பைரிங் சினிமாட்டோகிராஃபரோ ஆஸ்பைரிங் டெக்னீஷியன் பார்க்குறாங்க அப்படின்னா உங்கள் ஜேர்னிக்கு ஆன ஒரு பீக்காக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜேர்னியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களும் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு தி ஷோ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. ஸோ இத்துடன் இந்த எபிசோட் முடிகிறது. இன்னொரு எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் கோபால்.